எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு உங்க நெருக்கமானவங்க கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் பார்ட் 2ல இன்னைக்கு டே 30. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவங்க அம்மா தான் பையன் கிட்ட, அம்மா ஒரு வேலை விஷயமா வெளியில போறேன், வீட்டுக்கு வரத்துக்கு நைட் ஆயிடும், பத்திரமா இருக்கணும், வெளியில எங்கேயும் போக கூடாதுன்னு வீட்டுல தனியா விட்டுட்டு போறாங்க. அந்த பையனும் வீட்டுல விளையாடிட்டு இருக்கும் போது தெரியாம அங்க இருந்த கதவுல தன்னோட கையை நசுக்கிக்கிறான். வலிய தாங்க முடியல. பட் இருந்தாலும் கொஞ்சம் கூட அழுகாம வலிய பொறுத்துக்கிட்டு வீட்டுல இருந்தான். அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு வழியா அந்த சின்ன பையன் அவங்க அம்மாவை பார்த்த பிறகு கதறி அழுக ஆரம்பிச்சான். அவங்க அம்மாவுக்கும் ஒண்ணுமே புரியல. என்ன பாச்சுன்னு கேட்கும்போது அந்த சின்ன பையன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அப்ப அவங்க அம்மா, இவ்வளவு நேரம் அழுகாம ஏன் என்ன பார்த்ததும் அழுக ஆரம்பிச்சேன்னு கேட்க, அப்ப அந்த சின்ன பையன், அப்போ நான் அழுகிறத பார்க்க யாருமே இல்லை, ஆனா இப்போ உங்களை பார்த்ததும் எனக்கு அழுக வந்துருச்சுன்னு சொன்னானா. இதே மாதிரிதாங்க நம்ம லைஃப்லயும் நமக்கு ஆறுதல் செலுத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் நமக்கு அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு புலம்பிட்டு